இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய அறிக்கையும் வந்தாச்சு, வேட்பாளர் பட்டியலும் வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த 4 முனைகளில் பிரதான முனைகள் கூட்டணி கட்சிகள் அறிவிக்க வேண்டிய தொகுதிகள் தவிர பிரதானமான கட்சிகள் இயக்கங்கள் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. பெரம்பூரில் விஜய் போட்டியிடுகிறார், ஆர்டி சேகர் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, அவங்க வேட்பாளர் அறிவிக்கல. வெற்றி தமிழன் நாதாகா சார்பாக போட்டியிடுகிறார். திரு விஜய் பெரம்பூரில் மட்டுமல்ல, இன்னொரு தொகுதியில் திருச்சி கிழக்கிலையும் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். திரு விஜய் தாவேகா சார்பாக போட்டியிடுகிறார். அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் கிருஷ்ணசுவாமி நாதாகா சார்பாக. திரு ரமேஷ், இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு புது இல்லை. பிரதான தலைவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவது அப்படிங்கிறது இந்திய அரசியலுக்கும் புதிதில்லை. ராகுல் காந்தி போட்டியிட்டிருக்கிறார், நரேந்திர மோடி போட்டியிட்டிருக்கிறார். ஆனால் ஒரு தொகுதியில் ஜெயிக்கும் போது ஒரு இடைத்தேர்தலும் வருதே, இது ஆரோக்கியமான போக்கா அப்படிங்கிற விமர்சனமும் இல்லாமல் இல்லை. திரு விஜய் மட்டும்தான் பிரதான தலைவர்களில் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அவரது கட்சியை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் யாராவது இன்னொரு தொகுதியிலும் நீங்கள் நிற்பது நன்றாக இருக்கும் என்று கூறியிருக்கலாம். நீங்கள் சொல்வது போல முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. கூடுதல் தன்னம்பிக்கையுடன் அவர் ஒரே தொகுதியில் போட்டியிட்டிருக்கலாம், இன்னொரு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் செலவை குறைத்திருக்கலாம் என்பது என்னுடைய பார்வையை கூட. அதை தாண்டி 10% அளவுக்கு கிட்டத்தட்ட பெண் வேட்பாளர்களுக்கு அவர் வாய்ப்பளித்திருக்கிறார். இன்றைக்கு ஏற்கனவே பெண்களுக்கு அவர் வாக்குறுதி அளித்ததை போல இளைஞர்களுக்கு அளித்திருக்கிற வாக்குறுதிகள் கவனம் ஈர்ப்பவையாக மட்டுமின்றி ஒரு நல்ல செய்திகளை அவர் கூறியிருக்கிறார் என்றும் நான் பார்க்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு போதை பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி போதைப் பொருட்கள் உள்ளே நுழைவதையே தடுக்கக்கூடிய அளவுக்கு அதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல கொலாட்ரல் ஃப்ரீ லோன் என்பது ஒரு முக்கியமான வாக்குறுதி என்று நான் பார்க்கிறேன். அதே போல 29 வயதை கடந்தும் வேலை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவித்தொகை தருகிற திட்டம், இதையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் சொல்வதை போல நான் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அவருடைய ஆழமான வலி தெரிகிறது. பிரச்சாரத்திற்கே இறங்க முடியாதபடி அவருக்கு தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன, தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படுகின்றன. அரசாங்க எந்திரம் அத்துமீறி செயல்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய அரசாங்க இயந்திரம் அதனுடைய கடமையை முறைப்படி ஆற்றாமல் எப்படியெல்லாம் விஜயனுடைய பிரச்சாரத்தை முடக்கலாம் என்கிற ரீதியில் ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதை கடந்து அவர் இயங்க வேண்டியிருக்கிறது. இதுல ஒரு துணை கேள்வி. இதுல பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சரி, சீமான் பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவங்க எல்லாமும் எதிர்முனையை சேர்ந்தவங்க தான். இந்த அரசு இயந்திரம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லையே. இது ஒரு பர்செப்ஷனா, இல்ல ஒரு பிம்பமா, இல்ல நிஜமாலே விஜய்க்கு மட்டும் நெருக்கடியா? நிஜமாகவே விஜய்க்கு மட்டும்தான் நெருக்கடி ஏற்படுத்தப்படுகிறது. எப்போது பார்த்தாலும் ஒரு காரணம் சொல்வார்கள். ஒரு ஊரில் காரணம் சொன்னால் பரவாயில்லை, அவர் எங்கே போனாலும் ஒரு காரணம் சொல்லி அதை நிறுத்துவது அல்லது இன்னொரு தேதிக்கு மாற்றுவது அல்லது கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கி கொண்டு வருவது என்கிற நிலையில் இதுலயும் ஒரு துணை கேள்வி. இப்ப மத்தவங்க எல்லாம் ரூல்ஸோ இல்ல அந்த வழக்கமான நெறிமுறைகளையோ ஃபாலோ பண்றாங்க. இவங்க ஒரு நியூபிங்கிறதுனால இவங்களுக்கு நான் கேட்கிறேன் இல்லையா? நான் கேட்பது எங்கே ஃபாலோ செய்கிறார்கள்? திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு உதயநிதி ஸ்டாலினுக்கோ இந்த நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றனவா? ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி அதுதான். 5000 பேர் தான் வர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நிபந்தனை விதிக்கப்படுகிறதா? ஏன் அவர்களுக்கு அந்த நிபந்தனை பொருந்தவில்லை என்று நான் கேட்கிறேன். ஆகவே விஜயை கண்டு அஞ்சுகிறார்கள். முதலில் தேர்தல் சமயங்களில் எத்தனை பேர் வர வேண்டும் என்று நிர்ணயிக்கவே முடியாது. ஒரு தலைவரை பார்க்க பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள் என்றால் அதற்கேற்ப கட்டுப்பாடுகளை காவல்துறை ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே தவிர தலைவர் மீது நிபந்தனைகளை திணிக்க சேர்த்து தானே பார்க்கணும். கரூர்ல சம்பவம் நடந்த போது புதுச்சேரியிலேயே நெருக்கடி கொடுத்தாங்கிறத பார்க்கின்றோம். கொடுப்பாங்க. ஹரி அவர்களே, கரூரிலே நடந்தது ஒரு பெரும் துயரம், நடந்திருக்க கூடாத சோகம். ஆனால் அதுவே முழுமையான விசாரணைக்குரியது. முதலில் அந்த இடத்தை ஏன் அரசாங்கம் கொடுத்தது? விஜய்க்கு அதற்கு முன்பு பேசுகிற இடங்களில் எல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்தது என்று ஒரு அரசாங்கம் தாண்டி அதை ஃபேக்டரிங் பண்ற நிர்வாகங்களை பார்க்கிறோம்ல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரியிலேயே பார்த்தோம் நம்ம. நேற்றைய தினம் விஜய் கட்சி சார்பில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் அளிக்கப்பட்டிருக்கிற மனு நியாயமான மனு என்று பார்க்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்
உடனடியாக மாற்றம் செய்யப்பட வேண்டியவர்கள், இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக நடக்கக்கூடியவர்கள், அவர்களை மாற்ற வேண்டும் என்ற தாவேகாவின் கோரிக்கை முழுமையான நியாயமான கோரிக்கை. வேறு எந்த தலைவருக்கும் பொருந்தாத நிபந்தனைகள் விஜய்க்கு மட்டும் விதிக்கப்படுவதே அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ நிர்வாக முடிவுகள் எடுப்பது பொலிட்டிக்கல் கிளாஸ் இல்ல, அதிகாரிகள் தான். அப்படிங்கும்போது எலெக்ஷன் கமிஷன் தான் அதை ஓவர்சீ பண்ணுது. அப்படிங்கும்போது இந்த விமர்சனத்தை எப்படி உள்வாங்க? இல்ல, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷனிடம் தான் இந்த முறையீடு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் அனுமதி மறுத்தது நியாயமற்ற அனுமதி மறுப்பு என்று நான் பார்க்கிறேன். அவர்தான் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஆகவே விஜய்க்கு தொடர்ந்து, அதை தாண்டி நாம் பேசுவோம், விஜய்க்கு தொடர்ந்து இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிற நிலையில் விஜய் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து இயங்குவார் என்பதைத்தான் அவரது இன்றைய பேச்சு காட்டுகிறது. ஆகவே என்ன சொல்வது, சீப்பை எடுத்து ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்று விடாது என்பதை போல சில்லறைத்தனமான வேலைகள் காரணமாக ஒரு இயக்கத்தின் வளர்ச்சியை தடுத்து விட முடியாது. ஓகே, ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு வழமையான பேட்டர்ன் நீங்க இந்த வேட்பாளர் தேர்வுல நீங்க பார்க்கலையா? திரு சீமான் அவர்கள் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார். அதாவது இப்போ ஒரு தொகுதியில இந்த சமூகம் இருக்குன்னா அந்த திராவிட கட்சிகளோட பாரம்பரியத்துல செய்யாம நான் வேற ஒரு சமூகத்துல செய்வேன், இந்த சமூக கணக்குல எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா திரு விஜயோட லிஸ்ட்ல பார்க்கும்போது இந்த சமூக கணக்குகள் பெருசா எதிரொலிக்கிறத பாக்குறோமே. இல்ல, அது எல்லா கட்சிகளும் அதை பார்க்கத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்த்தீர்கள் என்றால் வேறு ஓரிரு கட்சிகளிலும் கூட மைனாரிட்டிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தொகுதிகளை இவரும் நிறுத்துறார். அப்படி பார்த்தா சமூக கணக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி நிற்கிற தொகுதியில நம்ம இந்து வேட்பாளரை போடுவோம், அப்ப வேற கன்சால்டேஷன் வரும் அப்படின்ற கணக்கு சில கட்சிகள் போடுவார்கள். அப்படி போடல. ஆகவே இதெல்லாம் ஒரு இன்னொரு பார்வையாகவும் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க. மற்றவங்க சரி, தலைவருடைய 2 தொகுதியிலுமே அவருடைய சமூக கணக்கு பின்புலெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அவருக்கு இந்த அறிவுரையை கூறியிருக்கலாம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அது ஒரு வகையிலே பலவீனமான அம்சமாக விமர்சிக்கப்படும். இவருக்கு ஒரு தொகுதியில் ஜெய் போன்ற நம்பிக்கை இல்லையா என்ற விமர்சனம் இதன் காரணமாக எழும். ஆனால் அவர் என்ன காரணத்தினாலோ 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் ஒரு தொகுதியிலே அதுலயும் ஒரு சமூக கணக்கு இருக்கா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. திரு ஸ்டாலினோ, ஜெயலலிதாவோ, திரு சீமானோ கூட, கருணாநிதி அவர்களோ கூட அவங்க சமூக பின்புலத்தை அவங்க வேட்பாளர் அவங்க நிக்கிற தொகுதிகளில் பார்த்தது இல்லை. திரு விஜய்ல அது ஃபேக்டரி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக அப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். அதை அவர் தவிர்த்திருக்க முடியும். சொல்லப்போனால் விக்கிரவாண்டி அல்லது வேளச்சேரியில் அவர் நிற்பார் என்று சொல்லப்பட்டது. விக்கிரவாண்டியில் நிற்காவிட்டாலும் வேளச்சேரி சென்னை மாநகர தொகுதியில் தாவேகாவுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்று சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கருத்தெடுப்பு நடத்தி இருக்கின்றன. அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த நிலையில் தாவேகா தான் இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் கூறுவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தால் அவர் முதன்மை வேட்பாளராக கூட ஆகியிருக்க கூடும். ஏன்னா திரு விஜய்க்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் இருக்கு. ஆனா அவர் அந்த ஒரு வளையத்துக்குள்ள அவருடைய கேண்டிடேச்சர் மூலமா அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதிக்கு மூலமா அந்த பாக்ஸ்குள்ள போறாரு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த பாக்ஸுக்குள்ள தான் போறாரு. ஒரு அந்த சமூக கட்டமைப்புக்குள்ள அதனுடைய செல்வாக்கை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 2 தொகுதியிலுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது வெளிப்படை. இன்னொரு கணக்கு இதன் மூலமாக அவர் போட்டிருக்கலாம். அவர் சார்ந்த சமூகம் அல்லது மதம் அதனுடைய ஒட்டுமொத்த கன்சாலிடேஷன் ஓட்டு திரும்ப வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம். தமிழ்நாடு தழுவிய அளவில் விஜய் அவர்கள் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பார் என்று பல்வேறு கணிப்புகளும் ஒரு மாதிரியாகவே தெரிவிக்கின்றன. ஆனால் பிரிக்காமல் மெஜாரிட்டி ஆஃப் த மைனாரிட்டி ஓட்ஸை இவர் வாங்குவதற்கான கணக்காக கூட இது இருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். அதாவது சிறுபான்மை சமூகத்தின் பெருமளவு வாக்குகளை, குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்தின் பெருமளவு வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான உத்தியாக கூட இது இருக்கலாம். நிறைய சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறாங்கிறத பாக்குறோம். அதிமுக, திமுக, ஏன் பாஜக கூட பிரதிநிதித்துவம் ஆகாத சமூகங்கள்லாம் இங்க பிரதிநிதித்துவம் ஆறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலிருந்து மிக அண்மையில் ஒதுங்கி வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துசி மோகன் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது செய்யாறு தொகுதியில. முன்னாள் அமைச்சர் அவர் படிக்கும் போது அதை சொல்லி இருந்திருக்கலாம்.
கந்தர்வகோட்டையிலே முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஓஹோ. ஆகவே அண்மையில் கட்சியில் இணைந்தவர்களுக்கெல்லாம் கூட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 3 மாஜி அமைச்சர்களா? கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் சேர்த்து 3 மாஜி அமைச்சர்களா இங்க? அப்படித்தான் நான் பார்க்கிறேன். கந்தர்வகோட்டை என்று சொன்னவுடன் திரு சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்தார். அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்தவர். சோ ஜெயலலிதா அமைச்சரவையில அமைச்சர்களாக இருந்த 3 இங்கே கிளம்புறாங்க. கே செங்கோட்டையன், சுப்பிரமணியன் அண்ட் திரு கூப்பா கிருஷ்ணன். ஆமா ஆமா. அது போல போக எம்எல்ஏஸ் எல்லாம், எக்ஸ்எம்எல்ஏஸ் எல்லாம் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் களமிறங்குறார். ஸோ ரத்தத்தின் ரத்தங்கள் நிறைய இங்க களமிறங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதிமுக இவர் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே அதிமுக பட்டியல் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்குமானால் இன்னும் 2-3 பேர் கூட வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கான பேச்சுகளும் இருந்தன. ஆனால் இவர் கடைசி நேரத்தில் அறிவிக்கிற காரணத்தால் இனிமேல் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று பார்க்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.